அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாய்கள் பத்தின காணொளிகள் பலவும் நம்ம பார்க்கலாம். அதை ரெண்டு வகையா, முக்கியமான ரெண்டு வகையா பிரிச்சோம்னா, ஒண்ணு நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் மிக அந்யோன்யமான காணொளிகள் நிறைய பார்க்கிறோம். மனிதர்கள் நாய்களுக்கு உதவுவதும், நாய்கள் மனிதர்களுக்கு உதவுவதும், இது ரொம்ப நிகழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். இன்னொரு வகையில பார்த்தோம்னா, மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல், இது இரு தரப்பினரும் பாதிக்கப்படுவது நமக்கு நெஞ்சை பதற வைக்கிறது. சரி, இது ஏன் நடக்குது? ஏன் மனித நாய் மோதல் உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது புரிதல் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, அதுதான் மையமானது. இப்போ மனிதர்களை நாய்கள் எப்பயுமே புரிந்து கொள்ள முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கும். எப்பயுமே நாய்கள் மனிதர்களை கவனிச்சுட்டு தான் இருக்கும், புரிந்து கொள்ள முயற்சி பண்ணும். சில உணர்வுகளை ரொம்ப நல்லாவே புரிந்துக்கும். மனிதர்கள் வருத்தமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, இதெல்லாமே நாய்களுக்கு, துக்கத்துல இருக்காங்களா, இதெல்லாமே நாய்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி மனிதன் உடம்புல ஹார்மோன்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நாய்கள் உணர்வதாக ஆய்வுகள் சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நாய்கள் உணரும். நீரிழிவு நோய், சில வகையான புற்றுநோய், இதெல்லாமே நாய்கள் கண்டுபிடிப்பதா ஆய்வுகள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு மாதவிடாய் இருந்தாலோ, பெண்கள் கர்ப்பமா இருந்தாலோ கூட நாய்கள் கண்டுபிடிக்குது. மனிதர்களை பொறுத்த வரைக்கும், மனிதர்களுக்கு நாய் மேல சில மனிதர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அப்போ நாயோட ஒரு நடவடிக்கை அவங்களுக்கு பயத்தை கொடுப்பதா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நாய் இந்த நடவடிக்கை ஏன் செய்யுது, அந்த நடத்தைக்கான காரணம் என்னன்னு தெரியாததுனால பயம் வருது. அந்த பயம் போச்சுன்னு சொன்னா நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும்போது சூழல் இணக்கமா இருக்கும். அப்ப நாய்களோட நடத்தையை பத்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தான் அப்படின்னு ஆயிடுது. காணொலி தொடர்கள் எப்படி இருக்கும்னா, நாயோட நடத்தை ஒவ்வொன்றுமே பத்தி ஆய்வுகள், வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தியான காணொலி தொடர் இது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போது, நாய்கள் தலையை ஏன் சாய்த்து பார்க்கின்றன. இப்போ வீட்டுல நாய் வளர்க்குறவங்க இதை அடிக்கடி பார்த்துருப்பாங்க. நாய் பேசுவோம், தலையை சாய்ச்சி பார்ப்போம். இது நமக்கு ரொம்ப அழகா இருக்கும் பார்த்தா. நம்ம உடனே அதை புகைப்படம் எடுப்போம், வீடியோ எடுப்போம். அது நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும். ஆனா தெருவுல ஒரு சம்பவ நாய் இப்படி தலையை சாய்ச்சி பார்க்கும்போது, நாயை பற்றின பயம் இருக்கிறவங்க அதை பார்க்க நேர்ந்தா அவங்களுக்கு மனசுல அச்சம் வரும். ஏன் நம்மள இப்படி ஒரு மாதிரி தலையை சாய்ச்சி பார்க்குது, தாக்க போதோ, சொத்த போதோ, கடிக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடும். அப்போ இதுன்ற காரணம் தெரியும் போது அந்த பயம் போயிடும், நம்பிக்கை வரும். அதனால நம்ம அதுக்கான காரணத்தை பார்க்கணும். முதன்மையா பார்த்தீங்கன்னா, நாய் தலையை சாய்ப்பதற்கு காரணம் பொதுவா ஓசை. இப்போ ஓசை எங்கேயும் இல்லாது. இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி ஆகட்டும், சமூக நாயாகட்டும், ஓசை வரும்பொழுது நாய்க்கு ஒரு அலர்ட்னஸ் வரும். அது பழக்கமான ஓசையாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு வித்தியாசமான, வினோதமான, புதுமையான சத்தம் வந்ததுன்னா அந்த ஓசையை நாய் சரியா உள் வாங்குவதற்காக தலையை ஆட்டும். தலையை ஆட்டும் போது காதுல அந்த ஒலி எப்படி உள்ள போகுதோ அதை வச்சுதான் அதோட மூளை பகுப்பாய்வு செய்யும். ஆபத்தானதா, இந்த ஓசையை அச்சத்தை தரக்கூடியதா, பாதுகாப்பு தேடணுமா இல்ல பாதுகாப்பு போடணுமா, அப்படிப்பட்ட ஒரு பகுப்பாய்வை மூளை செய்யணும்னா அந்த ஓசையை நாய் சரியா உள்வாங்கணும். இப்போ மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிலையான காதுகள் இல்லை. நாய்களுக்கு 18 தசைகள் மேல காதுல இருக்கு. அதனால காதை பல மாதிரி ஆட்டி ஓசையை சரியா உள்வாங்க முடியும். அப்படி உள்வாங்கிறதுனால அது தகவலை தெரிஞ்சுக்குது, மூளை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ ஒரு நாய் தண்ணி குறைக்குதுன்னா, இந்த நாய் நமக்கு இது குறைப்பா தெரியும், ஆனா இந்த நாய்க்கு அது ஒரு தகவல் பரிமாறுது அப்படின்னு புரிஞ்சுக்கும். அந்த திடீர்னு அதுக்கு காப்பாற்றுவோம், இல்லைன்னா எதிர் திசையில போவோம், அந்த மாதிரி செய்யும். இப்போ வீட்டு நாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம பேசும்போது நாய் 3 விஷயங்கள் செய்யும். முதல்ல நம்ம பேசுவதை கவனிக்கணும். நம்ம என்ன பேசுறோம், நம்மள மாதிரி அதுக்கு பத்தியா பேசினா, சென்டென்ஸ் தான் பேசினா புரியாது. ஆனா அது கவனிக்கிறது நம்ம டோன் இப்படி இருக்கு, நம்ம என்ன மாதிரியான உணர்வு வெளியில பேசணும் அப்படின்னு கவனிக்கணும். அடுத்ததான் நம்ம பேசக்கூடியதில் ஹைலைட்டான வார்த்தைகள், அதுக்கு பழகின வார்த்தைகள், ஒரு பிடித்த உணவும், அதுக்கு பிடித்த நபரும், பக்கத்து விட்டு நாய்க்குட்டியோட பேரும், ஏதோ ஒன்று சொல்றோம், ஊசி, வெளியில போறோம், ஏதோ ஒன்று சொன்னோம்னா, ஆஹா நம்ம பிடிச்சது சொல்றாங்க, பயமுறுத்தது சொல்றாங்க, அந்த வார்த்தைகளை கவனிப்போம். அதை உன்னிப்பா கவனிக்கிறதுக்காக அது தலையை சாய்ச்சி பார்க்கும், உள்வாங்க, சரியா உள்வாங்க. மூணாவது பார்த்தோம்னா, நம்ம முகத்தை பார்க்க. இப்போ நாயோட மூக்கு நீட்டிட்டு இருக்கிறதுனால நேரம் இருக்கிற பொருள் நேரம் பார்த்தா முழுமையா தெரியாது. நம்ம பேசும்போது நம்ம முகபாவனையும் ஃபுல்லா அதுக்கு தெரியும். வைக்கிறாங்க தலையை சாய்ச்சி பார்க்க. நம்மளே மூக்குக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை வச்சு கொண்டு போனோம்னா
நம்ம எதிர இருக்கிறவங்க வந்து நம்ம முகம் அவங்க முகம் முழுசா தெரியாது. நம்ம தலையை சாய்ச்சி பார்த்தா தான் அவங்க முகம் தெரியும் முழுசா. அப்போ நான் இதுக்காக செய்வேன். கூடுதலாக வல்லுநர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் வளர்க்குறதுனால நம்ம நாய்க்கு தலையாட்டும் போது நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம்ல, எவ்வளோ அழகாக இருக்குன்னு மகிழ்றோம்ல. நாய்கள் ரொம்ப புத்திசாலி. நம்ம இந்த மாதிரி தலையாட்டினா இவங்க ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது செய்யுமா. இது வந்து வல்லுநர்கள் கூறிய இன்னொரு தகவல். இப்போ வந்து என்னன்னா, நாய்களை பார்த்து பயப்படக்கூடியவங்க இனிமேல் திருநாய் தலையை சாய்த்து பார்த்தால் தன்னை துரத்த போகிறதோ கடிக்கப் போகிறதோ என்று எண்ணி பயப்பட வேண்டாம். முடிஞ்சா போகிற போக்கில் அப்படியே கிட்ட கூட போவேனா, தள்ளி என்னடா பார்க்குற, சாப்பிட்டியாடா, என்னடா வேணும் அப்படின்னு சும்மா 2 வார்த்தை அன்பா கேட்டுட்டு 2 வாட்டி போனாலே அது வந்து நீங்க ஆபத்து அற்றவர் அப்படின்னு புரிஞ்சு, உங்களால் ஆபத்து ஏற்படாதுன்னு புரிஞ்சு அடுத்த முறை உங்களை பார்த்தா ஒரு பாட்டுக்கு இருக்கும். நீங்க உணவு போட்டீங்கன்னா அது வரும், இல்லைன்னா அது தன் இடத்துல இருக்கும், உங்களை தொல்லை பண்ணாது. நீங்களும் அதை புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கும் அந்த பயம் விலகும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரியுங்க. அடுத்த தொடரில் நாயை பற்றின இன்னொரு கேள்வி, நாயின் நடத்தையை பற்றி இன்னொரு கேள்விக்கான விவரங்களோட வரும். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.